ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, ஆகையால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் யாரா இருந்தாலும், கிழக்கிலே மேற்கிலே வடக்கிலே தெற்கிலே எந்த பகுதியில் இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு என்று சொன்னால், இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை தேடி போகும் பொழுது அது கிரேக்க பாஷையில சொட்டீரியா என்று சொல்லியும் எபிரேய பாஷையில யாஷா என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சொட்டீரியா என்ற வார்த்தைக்கு 8 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. ரட்சிப்பு என்று சொன்னால் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமே ரட்சிப்பு நம்ம நினைச்சிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்றால் நமக்கு தெரிந்த மட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை ஒற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பு என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் சொட்டீரியா என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையில பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சொட்டீரியா என்ற வார்த்தை இதை தாண்டி 8 விதமான ஆசீர்வாதங்களை, 8 வித ரட்சிப்பு என்றாலே 8 விதமான காரியங்களை அது காண்கிறது. அதுல ஆரோக்கியம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, அறிவு ரட்சிப்பு என்ற வார்த்தையில அறிவு என்ற ஒன்று இருக்கிறது. எல்லாம் அடங்கினதுதான் ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அது பொருள்படுகிறது. ஆனால் இதை தாண்டி கிரேக்கர், எபிரேயர்கள், அதாவது யூதர்கள், இந்த வேதத்திற்கு சொந்தக்காரர்களாகிய இந்த வேதத்துக்கு இந்த வேதம் யார் மூலமா நமக்கு கிடைச்சதோ அவர்கள், அந்த மொழி பேசக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தா யாஷா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாஷா என்று சொன்னால் சேவ், பாதுகாப்பு, ரட்சிப்பு, காப்பாற்றப்படுதல் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பாதுகாப்பு, ரட்சிப்பு, காப்பாற்றப்படுதல் என்று சொன்னால், யாஷா என்று சொன்னால், ஒவ்வொரு யூதனும் எதை நினைக்கிறான் என்று சொன்னால் யாத்திராகத்திலே நடந்த சம்பவங்களை நினைக்கிறான். இல்லையா? அந்த யாத்திராவின் சம்பவத்திலே என்ன நடந்தது? இன்றைக்கு யூதர்களா இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்துல எகிப்தில அடிமையா இருந்தார்கள். பிதாவாகிய தேவன் மோசே என்ற ரட்சகனை கொண்டு பல அற்புதங்களை எகிப்தின் ராஜாவுக்கு முன்பாக நிகழ்த்தி காட்டி அவர்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு அவர்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஆபிரகாம் என்பவருக்கு, உன் சந்ததிக்கு இந்த பூமியை, இந்த தேசத்தை தருவேன், இந்த பகுதி, இந்த நாட்டை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டு கொடுத்த அந்த கானான் தேசத்துக்கு அவர்களை நடத்தி கொண்டு போனார். ஒரு வழியாக நடத்தி கொண்டு போனார். நீங்க வாங்க, நம்ம எல்லாம் போலாம், உங்களுக்கு ஒரு தேசம் கொடுக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கொண்டு போனாரு. அவர் கொண்டு போகும் பொழுது அவர்களுக்கு நடந்த சம்பவங்கள், கர்த்தர் அவர்களோடு இருந்தார், அவர்களை பாதுகாத்தார், இதெல்லாம் அவங்களுக்கு நடந்தது. சோ இதை குறிக்கிற சம்பவம் தான் யாத்திராகமம். இந்த ரட்சிப்பு என்று சொன்னாலே யாத்திராகமம் போயிடலாம். என்ன நடந்தது? யாத்திராகம்னா விடுதலையின் வழி. யாத்திராகம்னா என்னது? விடுதலையின் வழி. இந்த விடுதலையின் வழியில அவர்களுக்கு தாகம் வந்தது, தண்ணீர் கிடைத்தது, உணவு, பசிக்கு உணவு கொடுத்தாரு, பாதுகாப்பு கொடுத்தாரு, யுத்தத்துல வெற்றி கொடுத்தாரு, நல்ல ஆலோசனை கர்த்தர் கொடுத்தார், அற்புதங்களை கர்த்தர் செய்தார். நான் சொல்றேன், கவனிங்க. 1948 தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் நாடு எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1948வது வருஷம் தான் ஃபார்ம் ஆச்சு. இந்த இஸ்ரேல் நாடு 48வது வருஷம் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? இந்த ஃபார்ம் ஆன யூதர்கள் எப்படி ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா, ஏன் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்கன்னா இவங்க எங்கதான் இருந்தாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. ஏன் சிதறடிக்கப்பட்டாங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில கொலை செய்யப்படும் பொழுது, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில கொலை செய்யப்படும் நிறைய காரணம் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன பண்றாரு? சிலுவையில அறையப்பட போறார். அறையப்பட போகும்போது இந்த நீதிமானுடைய ரத்தப்பழி என் மேல வரக்கூடாது, நான் இவரை சிலுவையில அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவன் என்ன பண்றான்? பிலாத்து வந்து சொல்றான். என்ன சொல்றான்? இந்த நீதி ராத்திரில ஒரு கனவு கண்டான். இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுல நிக்க வச்சாரு, சிலுவையில அறையன்னு சொல்லி யூதர்லாம் சத்தம் போடுறான். அப்ப பிலாத்து தான் கவர்னர், அவர் தான் தீர்ப்பு சொல்லணும். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நைட்டு ஒரு கனவு கண்ட, அவங்க மனைவி சொல்லி நைட்டு ஒரு கனவு கண்ட நீதிமான குறித்து, அவர் ஒண்ணும் பண்றாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே அந்த செய்தியை கேட்டுட்டு, ஐயோ இவர் ரத்த பழியா மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்ன உடனே யூதர்கள் சொல்றாங்க, இவனுடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேல வரட்டும். நல்லா விசுவாசிங்க, சில வார்த்தைகளை கவனமா பேசணும். உண்மைனா உண்மைன்னு சொல்லிடணும், பொய்னா பொய்ன்னு சொல்லிடணும். உண்மையை பொய்யாக்குறதுக்காக என் மேல வரட்டும், என் பிள்ளை மேல வரட்டும், சத்தியமா பண்ணல அப்படிலாம் சொல்லவே கூடாது. புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா இத சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவன் சொல்றான், இந்த நீதிமானுடைய ரத்தப்பழி என் மேல வரக்கூடாதுன்றான் பார்வோன். சாரி, இந்த பிலாத்து. இவன் என்ன பண்றான்? யூதர்கள் என்ன சொல்றான்? இவனுடைய ரத்தப்பழி எங்க மேலயும், எங்க பிள்ளைகள் மேலயும், எங்க சந்ததி மேல
வரட்டும் யூதர்லாம் சத்தம் போடுறான். சத்தம் போட்ட உடனே என்ன பண்றாரு, பிலாத்து தண்ணியை கொண்டு வர சொல்லி கையை கழுவுற. எப்பா இவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி கையை கழுவுறாரு. இவரு ரத்த பழிய மேல வரக்கூடாதுன்னு சொல்லி கையை கழுவுறாம அதை பாடுறது. கையை கழுவின உடனே இவங்க இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துகிறார். அவருடைய ரத்த பழி இவங்க மேல எல்லாம் வருது. அல்லேலூயா. சிதறடிக்கப்படுறாங்க. அந்த ரத்தம் எல்லாருக்கும் பாதுகாப்பான ரத்தம் தான். எல்லாம் அவருக்கு இவங்க என் மேல வரட்டும், என் சந்ததி மேல வரட்டும்னு இவன் சொல்லலன்னு வச்சுக்க, சொல்லலனாலும் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருப்பார். அதுக்கு தான் வந்தாரு. ஆனா உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகள் பேசுறதுக்கு ரொம்ப கவனமா இருக்கும். நடக்கிறது நடக்கதான் போகுது, நடக்காம போறது இல்ல. ஆனா அதுக்கு காரணமா நீ இருக்கிறியோ இல்லையோ, வீணா உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு அதனால் வரக்கூடிய வம்புகளை பிரச்சனைகளை நம்ம வாங்கிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாங்கிக்கூடாது. இது யூதர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்ததான் வந்தாரு, மரிக்கதான் வந்தாரு. இவன் இந்த ரத்தம், இந்த நீதிமானோட ரத்த பழி என் மேல வரக்கூடாது, என் மேல வரட்டும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லாம போனாலும் அவர் மரிக்கத்தான் போகிறார். என்ன பண்றாரு, இவனுடைய ரத்தப்பழி என் மேலையும் எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சந்ததியின் மேலும் வருவதாகின்றார். இயேசு கிறிஸ்து இறக்கிறாரு. இறந்து கரெக்டா 73 இயர்ஸ், 73 வருஷம். AD 73, 73வது வருஷத்துல தீத்து ராயன் ஒருத்தன் உள்ள என்ட்ராவறான். என்ட்ராய் மொத்த யூதரையும் போல 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 போலகிறான். அடி போலந்து மொத்த பேரையும் இடிச்சு அவன் வீடு எல்லாத்தையும் தரமட்டமாயி, கோயில்லாம் தரமட்டமாயிட்டு எல்லா யூதரையும் ஓடுன நாட்டை விட்டு துரத்தி அடிச்சிடறான். ஒருத்தன் கூட வீட்டுல இல்ல. கோயிலை இடிச்சுட்டு உப்பை கொண்டு வந்து போட்டு விதைச்சிட்டு இந்த நாட்டுல எவனமே இருக்க கூடாதான்னு சொல்லி உப்பு வச்சுட்டு போயிட்டான். அன்னைக்கு சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் பல தேசங்களுக்கு போனார்கள். நம்ம கேரளா தேசத்துக்கு வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க, ஜப்பானுக்கு போனாங்க, உலகமெங்கிலும் அவர்கள் பரவி போனது. ரஷ்யாவில் இருக்கிற ஒருத்தன் என்ன பண்றான் பாக்குறான். அந்த விடுதலை நான் சொல்றேன் இல்லையா, யாஷா அவனே விடுதலை பயணத்துக்கு போறான்றது. அப்போ அவன் யோசிக்கிறான், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம், எரேமியா, விடுதலை, இதெல்லாம் இந்த விடுதலை பயணத்துல சொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம் அவன் யோசிக்கிறான். ஒரு யூதன், நமக்குன்னு ஒரு நாடு இருக்குதே, நம்ம உலகம் எல்லாம் சதுரி இருக்கிறோமே, நம்ம என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சு இருக்கிற அங்க யூதர்கள் ஒரு கூட்டமைப்பு சினகாகுன்னு ஒண்ணு இருக்கும். சினகாகுனா அவங்க ஜெபம் பண்ற இடம். அங்க இருக்கிற கூட்டமைப்புல போய் பேசலாம். நம்ம தேவன் நம்ம கோபத்தினாலே நம்ம சிதறடிக்கப்பட்டுட்டோம், ஆனா கர்த்தர் நம்ம மறுபடியும் ஒன்னா சேர்ப்பார், நம்ம ஆண்டவர் நம்ம நாட்டுக்கு கொண்டு போவாரு, நம்புவோம் அப்படின்னு சொல்லி பேசுறான். லெட்டர் எழுதுறான். எல்லாருக்கும் லெட்டர் எழுதுறான். லெட்டர் எழுதி 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 அனுப்புறான். அனுப்பின உடனே பல வருஷங்கள் பல முயற்சிகளுக்கு பின்பாக அந்த லெட்டரை பார்த்து எல்லா யூதர்களும் ஒன்னாகிறாங்க. ஒன்னாயிட்டு நம்ம நாட்டுக்கு போலான்றாங்க. நம்ம நாட்டுக்கு போலான்னு சொல்லும்போது அங்கதான் இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீனா, இன்னைக்கு இருக்கிற அரபியர்கள் அதை கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல்லா அரபியர் தான் இருக்கிறாங்க. சோ அந்த நாடு வேணும். அந்த நாடு வேணும்னா அங்க இருக்கிற மக்கள் சிதறடிக்கப்படணும். அப்ப அந்த இருக்கிற மக்கள் சிதறடிக்கப்படணும். 2ஆம் உலக யுத்தத்துல பிரிட்டனும் யுஎஸும் ஜெயிக்கணும், பிரிட்டனும் அமெரிக்காவும் ஜெயிக்கணும், ஜெர்மன் தோக்கணும். அப்போ ஜெர்மன் தோத்துதுன்னா பிரிட்டனும் யுஎஸும் ஜெயிச்சதுன்னா அந்த தேசம் நமக்கு கிடைக்கலாம். அப்போ அந்த தேசத்துல இவங்க அங்க பிரிட்டனும் யுஎஸும் தோக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா ஜப்பான் ரொம்ப பவரா இருந்தது. அப்போ ஜப்பான் பவரா இருக்கும்போது, ஜெர்மனி பவரா இருக்கும்பொழுது, அப்போ ஜெர்மனியும் ஜப்பானை எதிர்க்க முடியாத சூழ்நிலை. ரஷ்யா, அப்புறம் அமெரிக்கா, பிரிட்டன், இதெல்லாம் பிரான்ஸ், இதெல்லாம் தோக்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது அன்னைக்கு இருந்த ஒரு சில யூதனுடைய அறிவு 2ஆம் உலக யுத்தத்துல ஜெயிப்பதற்கு பயன்பட்ட உடனே அவங்க கேட்கிறாங்க, உங்களுடைய அறிவினாலதான் நாங்க ஜெயிச்சோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு அந்த நீங்க ஜெயிச்சீங்க இல்லையா, நீங்க உங்க கண்ட்ரோல் இருக்கு இல்லையா இஸ்ரேல், அந்த இஸ்ரேல் தான் எங்க நாடு, அந்த நாடு எங்களுக்கு வேணும்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே 1948 வருடம் இஸ்ரேல்ங்கிற தேசத்தை ஃபார்ம் பண்ணி பல 100 குடும்பங்களை அங்க போய் இஸ்ரேல்ல போய் குடியமர்த்துறாங்க. குடியமர்த்துற போது அங்கதான் அதுக்குள்ளதான் இவங்க என்ன பண்றாங்க, சில இவங்க இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, ஜூஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஜூஸ் என்ன பண்றாங்கன்னா, இது எங்களுடைய டெரிட்டோரி இவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லி அவங்க டெரிட்டோரி எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நாடே இல்லடா, நாங்க இத்தனை வருஷமா இருக்கிறோம், எங்க நாட்டை விட்டு போங்கடான்னு இவங்க சொல்றாங்க. இந்த டெரிட்டோரிக்காக தான் இவங்க ஆட்சிகள் சண்டை போட்டு மாறுது. பாலஸ்தீன், பெலிஸ்தியா, இந்த மாதிரி இவங்க எல்லாம் சண்டை போறதுக்கு காரணம் இதுதான். அப்போ தன் நாட்டுக்கு போயிட்டு தன் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இன்றைக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த புத்தகம் எக்ஸோடஸ். இந்த புத்தகம் என்ன, எக்ஸோடஸ். இந்த அறிவு அவனுக்கு இருந்ததுனால்தான் எல்லாத்தையும் இழந்தவன் தனக்குன்னு ஒரு நாட்டை கொண்டு போய் வச்சுக்கிட்டான். அப்போ வேதத்தினுடைய அறிவை வெறும் வேத வார்த்தையை, வேதத்தில் இருக்க சம்பவங்களை சம்பவமா பார்க்க கூடாது, அனுபவமா பார்க்கணும். சம்பவங்களை என்ன பண்ணக்கூடாது, எப்படி பார்க்கணும், இயேசு அற்புதங்களை செய்தார் என்பது அனுபவமா பார்க்கணும். இந்த பெருமாடுல ஸ்ரீனுடைய சம்பவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசுன்னு வச்சுங்களேன், ஒரு அம்மா என்ன பண்றாங்க,
ஆளுங்களே காரணம். ஒரு அம்மா என்ன பண்றாங்க, தூரமா இருக்கிறாங்க. நான் தான் பெரும்பாலும் ஸ்ரீ வச்சுங்க, தூரமா வந்து பாக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு, போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது இந்த இவர் சுத்தி, இவர் தான் ஜீசஸ், சுத்தி இவர் நிறைய ஜனங்க போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது தூரமா ஒரு அம்மா வந்து பார்த்துட்டு, பெரும்பாலும்னா இந்த மாதவிடாய் ஆகுது இல்லையா பெண்களுக்கு, பல வருஷமா 18 வருஷமா ஸ்டாப் ஆவேல போயிட்டே இருக்குது. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க, சாப்பிடுறாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட பயன் தரல, சாகர நிலைமைக்கு ஆயிட்டாங்க. அப்பொழுது யோசிக்கிறாங்க, அதோ போறாரு இயேசு, அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரம், அதாவது இங்க இப்படி வஸ்திரத்தினுடைய ஓரத்தை நம்ம போய் தொட்டா, இப்ப இயேசுவை தொடுறது இல்லைங்க, ஓரம் இதான் வஸ்திரத்தினுடைய ஓரம், இந்த ஓரத்தை இப்படி நான் தொட்டாலாவது நான் சுகமாயிடுவேன்னு சொல்லி ஒரு அம்மா தீர்மானம் இருக்கு, மனசுல நினைக்குது. நினைச்சிட்டு நிறைய பேர் இயேசுவை சூழ்ந்துட்டு போறாங்க. சூழ்ந்துட்டு போகும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அம்மா தூரமா பார்த்துட்டு நடக்க முடியல, அப்படியே தட்டி தடமாறி வருது. வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூரத்துல இருந்து வருது, வந்துட்டு வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொடுது. தொட்ட உடனே சுகமாயிட்டாங்க. தொட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, சுகமாயிட்டாங்க. அப்போ இயேசு கேட்கிறாரு, இவர் இயேசு கேட்கிறாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களை நிறைய பேர் இப்படி நெருக்கிக்கணும், ஒராசிக்கணும் இப்படிலாம் வராங்களா ஆண்டவரே, தொட்டுக்கெல்லாம் வராங்களே, என்ன தொட்டது யாருன்னு கேட்டா நான் குப்பன் சொல்றதா, முனியன் சொல்றதா, பெருமான் சொல்றதா, இல்ல வந்து கோட்டீஸ்வரன் சொல்றதா, இல்ல எவன் சொல்றது, எவன் தொட்டா எல்லாமே நெருக்கின்னு வரானே, அப்போ யார் தொட்டான்னு கேட்டா எப்படி நான் எப்படி பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தைங்க, கரங்களை தட்டுங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை தொட்ட குப்பனுக்காக வல்லமை புறப்படல. என்ன பிரதர், என்னை தொட்ட குப்பனுக்காக சுப்பனுக்காக வல்லமை புறப்படல, ஆனா எங்க இருந்தோ ஒருத்தருக்காக வல்லமை புறப்பட்டுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு சோதனை. இப்ப இந்த கரண்ட் போகுதுன்னு வச்சுங்களேன், இந்த கரண்ட் வயர் போகுது, அதுல இருந்து கரண்ட் பாஸ் ஆகணும்னா காப்பர் வயர் கொடுத்தாதான், இல்ல இரும்பு வயர் கொடுத்தாதான், அலுமினியம் வயர் கொடுத்தாதான், ஏதோ ஒரு மெட்டல் கொடுத்தாதான் என்ன பண்ண கரண்ட் பாஸ் ஆகும், நமக்கு வரும். இல்ல பிளாஸ்டிக், உட்டு இது மாதிரி எதனா வச்சுக்கலாம், வருமா? வராது. அப்போ ஜீசஸ் வந்து ஒரு கரண்ட், அந்த கரண்ட் நம்ம மேல பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணோம், நம்ம அவரை தொடுற மாதிரி தோணும். சூப்பர் வார்த்தைங்க இயேசுநாதர் சொன்னது. உன்னை தொட்டது யாருன்னு கேட்டபோது நிறைய பேர் உங்களை தொட்டாங்க, ஆண்டவர் யார சொல்றது, இல்ல என் இடத்துல வல்லமை புறப்படும். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நான் தான் என் தொட்டேன். மகளே, ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தில் போ. ஓ, இது வேதத்தில் இருக்கிற சம்பவம், இது கதையா பார்க்க கூடாது, இது அனுபவமா பார்க்கணும். இது என்ன பண்ணணும், அனுபவமா பார்க்கணும். நடந்தது, இது சத்தியம், அது நடந்தது. அப்போ சர்ச்சில் வர எல்லாருக்கும் வல்லமை புறப்படமா வைசாலி, எல்லாருக்கும் வல்லமை புறப்படாது. ஆனா எல்லாருக்கும் தான் வர, எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யதான் வராரு. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தொடரவன் தொடரான், அற்புதம் பெறலாம், அற்புதம் பெறலாம், ஆசீர்வதிக்க போறோம், ஆசீர்வதிக்க போறலாம், ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. மற்றவங்க அப்படியேதான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம தூரமா வந்து பார்த்தது, நம்ம வந்து டிரெஸ்னுடைய ஓரத்தை தொட்டா போறோம்னு சொல்லி அந்த அம்மா நினைச்சது. அப்போ ஜீசஸ் கூட வந்து இப்படி கையை பிடிச்சிட்டுலாம் போனானே, இப்படிலாம் போனானே, இப்படிலாம் தொட்டுட்டு போனானே, அவனை தொடவே தொடுறான்டா, அவன்லாம் சுகமாவல, அவனுக்கெல்லாம் வல்லமை புறப்படல, நான் இந்த ட்ரெஸ் தொட்டா வல்லமை போட்டேன். அந்த சம்பவத்தை அடிக்கடி சொல்ற காரணம் ரொம்ப பாதிச்ச சம்பவம். அந்த அம்மா யாரையும் பார்க்கலைங்க, இயேசுநாதர் பக்கத்துல போறவனை பார்க்கல, முன்னாடி போறவனை பார்க்கல, பின்னாடி போறவனை பார்க்கல, எவனையும் குப்பனையும் பார்க்கல, சுப்பனையும் பார்க்கல, முடவனை பார்க்கல, குருடனை பார்க்கல, எவனையும் பார்க்கல. அவனுக்கு ஏன் நடக்கலன்னு தெரியும், இவனுக்கு கேள்வி கேட்கல. இவனுக்கு இயேசுநாதர் கூட போறானே, அவனுக்கு ஏன் நடக்குன்னு கேள்வி கேட்கல, சந்தேகப்படல, எதுவுமே இல்ல. அந்த அம்மா நினைச்சுனா தெரியுமா, நான் போய் தொடவே எனக்கு சுகம் கிடைக்கும். இப்ப என்ன மாதிரி பெரிய விஷயம், எவனையும் பார்க்கல, நான் போவே தொடுவே எனக்கு சுகம் கிடைக்கும். அதுக்கு காரணம் தெரியுமா, அந்த அம்மா பார்த்தது இயேசு மட்டும்தான் பார்த்து. அல்லேலூயா. உன்னையும் பார்க்கல, சுப்பனையும் பார்க்கல, முனியனும் பார்க்கல, முனியானியும் பார்க்கல, என்னமா யாரையும் பார்க்கல. அந்த அம்மா பார்த்தது யாரதான், ஜீசஸ் மட்டும் தாங்க அந்த அம்மா பார்த்தது. அதனால சொல்றேன், நீங்க யாரையும் பார்க்காதீங்க, யாருக்காக, ஆண்டவருக்காக மட்டும் சபைக்கு வர்றீங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன், நீங்க ஆசீர்வாதம் இல்லாம சபை விட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. நான் பார்க்க வரது இயேசு மட்டும் தான், நான் பார்க்க வரேன், இயேசுவின் வார்த்தை தான் கேட்க வரேன் அப்படின்னா நீங்க வெளியே போகும்போது அன்னைக்கான ஆசீர்வாதம், அன்னைக்கான விடுதலை நீங்க வந்து நீங்க வாங்கிட்டு தான் போவீங்க. அந்த அம்மா பாருங்களேன், முடியல, இருந்தாலும் வந்து அந்த இயேசுவை வந்து பார்த்து அப்படி ட்ரெஸ்னுடைய ஓரத்தை தொட்டு ஆசீர்வாதத்தை வாங்கி போயிடுச்சு. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு
நல்ல வார்த்தை இல்லை. அதனால வேதத்தில் இருக்கிற சம்பவங்களை கதையா பரிசு போகக்கூடாது, அது அனுபவமா பார்க்கணும். அவன் அனுபவமா பார்த்ததுனாலதான் இஸ்ரேல் நாடு ஒரு நாடு உருவாயிருக்கு. அனுபவமா பார்க்கலன்னா பண்ணியிருக்காரு. எப்படி சிதற கிபி 73 தீத்து ராயனால் எப்படி சிதறடிக்கப்பட்டார்களோ, சிதறடிக்கப்பட்ட யூதர்களாக இருந்திருப்பாங்க. யூதர்கள் கொல்லப்படுறாங்க. ஹிட்லர் யூதர்ல கொன்னா, லட்சக்கணக்கில் யூதர்ல கொன்னா. எப்போ? 78க்கு முன்னாடி கூட்டமா இருந்த யூதர்களை கொன்று குவித்தான் ஹிட்லர். அந்த மாதிரி கொலை சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஃபார்ம் பண்றாங்க, இஸ்ரேல் ஒரு நாட்டை ஃபார்ம் பண்றாங்க. இன்னைக்கு உலகத்திலே தலை சிறந்த நாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அவன் யாஷா ரட்சிப்பு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புனால யாத்திராமத்து ஓட்டான், யாத்திராமத்து போறான். யாத்திராமத்துல போனா அன்றைக்கு அவனுக்கு தேவையான எல்லாமே யாத்திராமத்தில் இருக்குது. எந்த சூழ்நிலை இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு, விடுதலை, அதற்கான விசுவாசத்துக்குரிய எல்லாமே அதுல இருக்கிறது. அதனால அந்த சம்பவத்தை போய் பார்க்கலாம். பார்த்து அதுல இருந்து அந்த நேரத்துக்கு அவனுக்கு என்ன தேவை, ஆண்டவரே இவங்களுக்கு இப்படி உதவி செஞ்சீங்களே, எனக்கு உதவி செய்யணும் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசிக்கிறான், ரட்சிக்கப்படுறான், ஆசீர்வதிக்கப்படுறான். ஒரு நாட்டையே உருவாக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னால ஒரு வீட்டை உருவாக்க முடியாதா? அல்லேலூயா. யாத்திராமத்தின் புஸ்தகத்தை அவனுக்கு ஞாபகம் வந்து அவன் என்ன பண்ணானா, ஒரு நாட்டையே ஒரு நாட்டையே உருவாக்கிட்டான், ஒரு நாட்டையே அவன் கட்டிட்டான். இன்னைக்கு நான் யாத்திராமத்தின் புஸ்தகத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வீடு இல்லாதவங்க வீடு கிடைச்சிடும். நான் விசுவாசிக்கிறேன். இதை சம்பவமா பார்க்காம அனுபவமா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டையே உருவாக்க, நீங்க ஒரு வீட்டை உருவாக்குறதுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்துருவாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு. விசுவாசம் வளர்க்கணும்னு சொல்லி நான் நம்புறேன். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க கடன் பிரச்சனை தீந்துரும், உங்க போராட்டங்கள் மாறும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அப்ப அவ்வளவு விஷயங்கள் இந்த யாத்திராமத்தில் இருக்கிறது. இந்த யாத்திராமத்தின் புஸ்தகங்களை நம்ம தியானிக்க நான் நன்மை பெற்றுக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல நான் உம்மை தொடுவேன். சத்தமா சொல்லணும், சத்தமா சொல்லணும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்மை தொட்டது போல நான் உம்மை தொடுவேன். ஆண்டவரே யாரையும் பார்க்க மாட்டேன், எவனையும் பார்க்க மாட்டேன், இயேசுவை மட்டும் பார்ப்பேன். சொல்லுங்க, உங்களை மட்டும் பார்ப்பேன். அல்லேலூயா. உங்க கிட்ட வருவேன். சொல்லுங்க, உங்க கிட்ட வருவேன், உங்களை தொடுவேன். உங்க ஒருத்தர் வல்லமை எனக்காக புறப்படும். சொல்லுங்க, உங்களிடத்திலிருந்து வல்லமை எனக்கு புறப்படும், விசுவாசம் என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட நெருங்குற மாதிரி நீங்க நெருங்கின ஆண்டவர். யாரையும் பார்க்காதீங்க, அவளே பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. ஆண்டவருக்கு நெருங்கி இயேசுவை மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை பின்பற்றி பாருங்க, என்னை நோக்கி சாராளை நினைத்து பாருங்க. உங்க தகப்பனாகிய ஆபிரகாம் நினைச்சு, தாயாராக சாரா நினைச்சு பாருங்க. ஆபிரகாம் அவரை மட்டும் தான் பார்த்தான். ஐயா ஒருத்த முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாயா, பொண்ணு பொருள் மொத்தத்தையும் நீ எடுத்துக்கொண்டான். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீ என்ன, நான் ஆபிரகாமை ஆசீர்வாதமாய் மாற்றினேன் என்று சொல்லி நீ என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதபடிக்கு நீ கொடுத்த எல்லாத்தையும் கீழே போட்டு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன். எல்லாத்தையும் போட்டுறான். அவன் தரான் கிலோ கணக்குல வெள்ளி பொண்ணு தங்க எல்லாத்தையும் கொடுக்குறான். மொத்தத்தையும் நீ வந்து என்ன ஆசீர்வாதமா மாத்தனேன்னு சொல்லி நீ வெளியே போய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஆபிரகாம் பெரியாரா இருக்கிறான்ல, அது காரணம் நான் தான் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லக்கூடாதபடிக்கு எல்லாத்தையும் கீழே கொடுத்துட்டு அவன் சொல்ற ஆபிரகாம், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு நேராக என் கரங்களை உயர்த்து கர்த்தர் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்ச உடனே தான் கர்த்தர் மறுபடியும் பேசுறாரு. ஆண்டவர் அதை பார்த்து நம்முடைய செயல்பாடு தாங்க கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் அதை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்றாரு. ஆனா இது வெள்ளி பொண்ணையும் தூக்கி தூரம் போட்டுட்டு ஒண்ணுமே என் கை கரங்களை நான் என்ன நம்பி கரங்களை உயர்த்துறானே. அல்லேலூயா. எல்லாம் கண்ணுல கடிச்ச கண்ணுல இருக்கிறத விட்டுட்டான், கைக்கு வந்ததை விட்டுட்டான், எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு என்ன கண்ணுக்கு தெரியாது ஏமான நம்பிக்கை வச்சு கரங்களை உயர்த்துறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, உன்னை நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நான் உனக்கு மகாபெரிய பலனும், நான் உனக்கு கேடகம் மகாபெரிய பலனுமா இருக்கேன். பயப்படாத, நான் உனக்கு கேடகம் மகாபெரிய பலனுமா இருக்கேன். நான் எப்பவுமே உங்களதான் இருப்பேன், கவலையப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவர் திருப்தியா எல்லாமே விசுவாசத்தில் அடிப்படையில்
அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசுவை நெருங்குங்கள். எப்படி நெருங்கணும்? பெரும்பாடுல சொல்லி மாதிரி நெருங்கணும். நம்மளை மூடி கர்த்தரை பார்க்கலாம்.